லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நாள்ல இருந்து அடுத்த முதல்வர் விஜய் தான். ஏன்னா வாக்கு சதவீதம் வரலாற்று காலாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனால அவர் தான் முதல்வர். உத்தேச பட்டியல்லாம் வெளியே வந்துருந்துச்சு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறத்துல விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போறதுக்காண்டி ஃபிளைட் டிக்கெட் முன் பண்ணியிருந்தாரு. அதாவது தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, வேற மாதிரியான பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா எதிர்க்கு போட்டு வம்பு அப்படின்னு சொல்லி அவர் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருந்தாரு. அந்த விஷயமும் லீக் ஆயிடுச்சு. அதனால விஜய் ஒரு அப்செட்ல இருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு புறம் முதல்வர் ஆவாருன்னு சொல்லி பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் அவர் ஆஸ்திரேலியா போறாருன்னு சொல்லி ஒரு கருத்தும் வருது. இடையில இந்த வாக்கு சத உயர்வுனால திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி இன்னொரு கருத்தும் இருக்கு. ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது போன்ற கருத்துக்கள் உலா வருது இல்லையா? அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன முதற்கட்டமாக? எஸ்ஐஆர் காரணமாக வாக்குப்பதிவு சதவீதம் கூடியிருக்கிறதா அல்லது விஜய் ஃபேக்டர் காரணமாக வாக்குப்பதிவு சதவீதம் கூடியிருக்கிறதா என்பதை முதலில் ஆய்வுக்கு உட்படுத்தினா அறிவார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டியது, நீங்க எஸ்ஐஆர்ல பல ஓட்டுகளை மக்கள் இழந்திருக்கிறாங்க. அதுல இறந்தவர்களினுடைய ஓட்டுகள் இருக்கு. அது இழந்ததனுடைய பட்டியல்ல வராது. ஆனா ரொம்ப குறிப்பாக விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத களத்துல போலிங்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. அவங்களுக்கு அந்த அடிப்படையே தெரியல. முதல்ல இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த விஜய் கட்சியினுடைய தாவேகாவினுடைய தோழர்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுல வச்சுட்டாங்க. இப்ப திமுகவோ அதிமுகவோ இந்த பணியை செய்யறது இல்லை. திமுகவும் அதிமுகவும் முழுமையாக களத்தில் நின்று எஸ்ஐஆரில் யாரும் விடுபட்டு போய்விடக் கூடாது என்று பணியாற்றிய இயக்கங்கள். அதுல அதிமுக ஒரு 40% பணியாற்றினா 100 விழுக்காடு பணியாற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இந்த கட்சிகளை எல்லாம் நம்பாமல் தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களிடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வாக்குரிமையை இழந்துட்டாங்க. இப்ப விஜய் ஃபேக்டரி எப்படி சார் களத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா, விஜயினுடைய தாக்கம் என்பதே களத்துல இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க கேரளாவுல வாக்குப்பதிவு சதவீதம் கூடியிருக்கு, மேற்கு வங்கத்துல வாக்குப்பதிவு சதவீதம் கூடியிருக்கு, இதற்கு முன்பு பீகார்லயும் வாக்குப்பதிவு சதவீதம் கூடி இருந்தது. இப்ப இதெல்லாம் யார் ஃபேக்டரி? பீகார்ல அதிகமாக மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணமும் விஜய் தானா? கேரளாவுல மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறதுக்கு காரணமும் விஜய் தானா? மேற்கு வங்கத்துல அதிகமாக ஓட்டு போட்டதுக்கு காரணமும் விஜய் தானா? எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததற்கு பிறகு பலரை கழித்து கட்டி இருக்கிறார்கள். நீண்ட காலமாக வாக்களிக்காதவருடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் 84%, 83% ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க ஓவராலா எடுத்து பார்க்கணும் சார். இத இப்ப முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியை எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு. 20% வாக்குப்பதிவு கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு ஓட்டு கூடியிருக்கு? வெறும் 8000 ஓட்டு தான் கூடியிருக்கு. இப்ப 8000 ஓட்டுன்றது ஒரு பெரிய மாற்றமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புதிய ஓட்டர்ஸ் 4000 பேர் ஆட் ஆயிருப்பாங்க. வாக்களிக்காதவர்கள் முதலமைச்சருடைய தொகுதி, முதலமைச்சரினுடைய பணிகள் இந்த 5 ஆண்டு காலத்துல ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் தமிழ்நாட்டினுடைய கவனத்தை பெற்றிருக்கு. நான் கொளத்தூர் தொகுதியில ஒரு நாள் முழுக்க பிரச்சாரத்துல இருந்தேன். அப்ப கொளத்தூர் மக்களினுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, நீங்க ஏன் வாக்கு கேட்டு வர்றீங்க? நாங்க முதலமைச்சருக்கு தானே ஓட்டு போடுவோம், அவரை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட போறோம்ன்ற செய்தியை மக்கள் வெளிப்படையாக பேசுறாங்க. அந்த தொகுதியை ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிலேயே அவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து செதுக்கி இருக்கிறார். அதுவும் வட சென்னையில கொளத்தூர் மாதிரியான தொகுதியெல்லாம் இப்படி எல்லாம் ஷைன் பண்ண வைக்க முடியுமான்னு நானே வியந்து போனேன். பெரியார் பெயரால் மருத்துவமனை, தனியார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனைய கொண்டு வந்து கட்டியிருக்கிறார் கொளத்தூருடைய பெரியார் நகருக்குள்ள. அதே மாதிரி நூலகங்கள் அமைத்திருக்கிறார், விரிவான சாலைகள். இப்படி அந்த தொகுதியே ஒரு உருமாறி மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த தொகுதி பெற்றிருக்குது. இப்ப இதெல்லாம் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சியின் காரணமாகவும் எஸ்ஐஆரின் காரணமாகவும் தான் அமைந்ததே தவிர விஜய் ஃபேக்டர்ன்றது அங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப முதலமைச்சர் ஓய்வுக்கு போனாரு. 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போனார் சார். 3 பேர் தான் சார் சிஎம் கேண்டிடேட்ஸ்ல 234 தொகுதிக்கு போனது. அதுல நான் சீமானை உள்ளடக்கியே சொல்றேன். சீமானினுடைய குரல் வலை உடைந்து போகிற அளவுக்கு சீமான் தன்னை முழுமையாக அந்த பிரச்சார பயணத்துல ஈடுபடுத்திக் கொண்டார். 234 தொகுதிக்கும் போனார். சிஎம் 234 தொகுதி வழக்கம் போல கேம்பெயின். எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிக்கு கேம்பெயின். விஜய் எத்தனை தொகுதிக்கு கேம்பெயின்? இப்ப இவங்கெல்லாம் ஒரு ஓய்வு நிச்சயமாக தேவைப்படும் தானே. இப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன பணிகள் இருக்கு? அரசு சார்ந்த பணிகள் முதலமைச்சருக்கு கிடையாது, கட்சி சார்ந்த பணிகள் கட்சி தலைவருக்கு கிடையாது. அப்ப அந்த நேரத்துல ஒரு கொடைக்கானல்ல போய் ஒரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, 14 நாள் பிரச்சார பயணம் மேற்கொண்ட எனக்கே 2 நாள் ஓய்வு தேவைப்படுறப்போ கிட்டத்தட்ட 25 நாட்கள் பிரச்சார பயணம். அதுக்கு முன்பு எவ்வளவு பிரஷரு, கூட்டணி கட்சிகளினுடைய பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு,
இவ்வளவையும் தன்னுடைய மென்டல் பிரஷராக எடுத்துக்கொண்டு பணியாற்றிய ஒருவர் ஓய்வுக்கு போறார். அதை விமர்சனம் பண்றாங்க. சரி, நான் அதை கூட தப்புன்னு சொல்லல, கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஆனா நீங்க தான் முதலமைச்சரா ஆக போறீங்க இல்லையா? விஜய் தரப்பு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. பட்டியல்லாம் வந்துருச்சா? எந்தெந்த இலாக்காக்கள் யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஜெகநாத் மிஸ்ராக்கு வரைக்கும் நீங்க பட்டியல் போட்டாச்சு. போக்குவரத்து துறையை தூக்கி புஷி ஆனந்த் கிட்ட இட்டுன்னு போறதுனால அவருக்கு போக்குவரத்து துறையும் கொடுத்தாச்சு. இப்ப இவ்வளவும் தயாரானதற்கு பிறகு மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா புறப்படுறாரு. ஏன் புறப்படுறாரு? அவர் வெற்றி பெற்று ஒருவேளை மாத்தி முதலமைச்சராக பதவி வந்துருச்சுன்னா ஏற்காம ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாரா? இல்ல, வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா சார், முதல்ல உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் இல்லையா? கான்பிடென்டா இருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கே அந்த கான்பிடென்ட் இல்லையான்னு கேட்கிறேன். யாராவது ஒருவர் இந்த வேலையை செய்வாங்களா? வெற்றி பெற்றால் இங்க கேன்சல் பண்ணிடுவேன், இல்லைன்னா நான் ஆஸ்திரேலியா புறப்பட்டு போயிடுவேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? நான் அதனாலதான் தேர்தல் பிரச்சார களங்கள்ல பல இடங்கள்ல பேசும்போது சொன்னேன், விஜய் அடுத்த படப்பிடிப்புக்கு தயாராகிட்டு இருக்காரு, தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிய படப்பிடிப்புக்கு போவாரு அப்படின்னு சொன்னேன். அது யதார்த்தமான உண்மை. விஜய் இப்போ ஒரு 10% பணியை அரசியலுக்காக செய்யறாருல, இந்த 10% பணிக்கும் முழுக்கு போட்டுருவாரு. போட்டுட்டு நேரடியாக அவருடைய வழக்கமான அந்த வர்த்தக பணிகளுக்கு போயிடுவாரு. தன்னை முழுமையாக அதுல ஈடுபடுத்திக் கொள்வாரு. மொத்தத்துல விஜய்க்கே கான்பிடென்ட் இல்ல சார். 2 தொகுதியுடைய செலக்ஷனுமே ரொம்ப தப்பான செலக்ஷன். நான் பல நேர்காணல்கள்ல சொல்றேன் 2 நாளா. பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததும் தவறு, திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்ததும் தவறு. நீங்க முதலாக தேர்தலை சந்திக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு நம்பிக்கையை பெறுகிற தொகுதியவாது பெற்றிருக்கணும். முழுக்க பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தொழிற்சங்கங்கள் பலமாக இருக்கிற ஏஐடியூசி, சிஐடியூசி பலமாக இருக்கிற தொகுதி பெரம்பூர். திமுக கடந்த தேர்தலில் 45,000க்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதி. வழக்கமாக திமுக வெற்றி பெறுகிற தொகுதியில் பெரம்பூர் தொகுதியும் ஒண்ணு. ஒரே ஒரு முறைதான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுல வெற்றி பெற முடியாதுன்றதுனாலதான் பாமகவுக்கு ஒதுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த தொகுதியை போய் செலக்ட் பண்ணி ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு நீங்க நிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லாத சூழல் தான் உருவாகும். களத்திலேயே நீங்க இல்ல, களத்திலேயே ஒரு ஃபேக்டராக நீங்க இல்ல. அதனால்தான் விஜய்க்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கு. விஜய் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற மாட்டார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜயினுடைய கட்சிக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி கிடைக்காது. பல இடங்கள்ல அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிச்சுட்டாரு, அதனால அதிமுகவினுடைய இடத்துக்கு வருவார்னு சொல்றாங்க. நான் அதை நம்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அதிமுகவினுடைய வாக்குகள் குறிவைக்கப்பட்டு அந்த வாக்குகள் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல முதல்வர் அவர் தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. சமூக வலைதளங்கள் முழுவதுமே அடுத்த முதல்வர் விஜய் தான், அவர் தான் முதல் கையெழுத்தே பெண்கள் பத்தியான கையெழுத்து தான் சொல்லும் பொழுது ஒரு இடம் கூட வராது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. சார், நான் களத்துல யதார்த்தத்தை பார்த்துட்டு சொல்றேன். இந்த இணையத்துல கம்பு சுத்துற ஆட்கள் போல இல்ல, ரீல்ஸ் போடுற ஆட்கள் போல இல்ல. ரீல்ஸ் போடுற பல பேருக்கு ஓட்டு பதிவுக்கான நடைமுறையே தெரியல, பூத் ஏஜென்ட் யாருன்னே தெரியல, பூத் ஏஜென்ட் வேலைன்னா என்னன்னே தெரியல. நான் களத்துல போய் பார்த்துட்டு சொல்றேன். 13 நாள் பிரச்சாரத்துல இருந்தேன். போலிங் அன்னைக்கு கிட்டத்தட்ட 23, 24 பூத்துகளுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்ததுல சொல்றேன், ஒரு இடத்துல கூட பூத் ஏஜென்டே இல்ல சார். அப்ப பூத் ஏஜென்ட் பணிகளுக்கு கூட ஆட்களை நியமிக்க முடியாத ஒரு கட்சி முதலமைச்சர் ஆயிரும்னா இதெல்லாம் சாத்தியப்படுமா தமிழ்நாட்டுல? நான் தான் சொல்றேன், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எஸ்ஐஆர்ல தங்களுடைய பெயர் விடுபட்டு போயிடக்கூடாதுன்னு அப்ளிகேஷன் போட்டாங்களா, அவங்களோட பேரு விடுபட்டு போச்சு. யார் காரணம்னு கேட்கிறேன் நானு. விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே சொல்றாங்க, எங்க நகர செயலாளர்கிட்ட கொடுத்தோம், எங்க நிர்வாகிகள்கிட்ட கொடுத்தோம், அவங்கதான் சேர்க்காம விட்டாங்க, சரிபார்க்காம விட்டாங்க. திமுக எத்தனை முறை இந்த வேலையை செய்தது? ஒரு வார்டுல சார், ஒரு தெருவுக்குள்ள 13 முறை 14 முறை சுத்தி வந்தாங்க சார் திமுகவினுடைய பிஎல்ஏ, திமுகவினுடைய வார்டு செயலாளரு. விடுபடாம சேர்த்திருக்கான்னு பார்த்தாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல சரி பார்த்தாங்க, இறுதி வாக்காளர் பட்டியல சரி பார்த்து வச்சாங்க. இவ்வளவு வேலைகளும் செஞ்சாங்க. ஒரு பூத்துக்கு 1030 ஓட்டு 1050 ஓட்டு இருக்குன்னா அந்த 1050 ஓட்டு யாரு என்னன்றத மூளை முடுக்குகள் எல்லாம் ஆய்வு செய்து களத்துல கையில வச்சிருந்த கட்சி எதுன்னா திமுக தான். அடுத்த கட்சி எதுன்னா அதிமுக தான். நீங்க அந்த வேலையை அடிப்படையாக செய்யலன்னு நான் சொல்றேன். எஸ்ஐஆர் புரிதலையே அந்த கட்சிக்கு ஏற்படுத்தல சார். அவரு எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சுட்டு மு.க. ஸ்டாலின் ஒளிகன்னு பேசின கட்சி அந்த கட்சி. மு.க. ஸ்டாலினுக்கு எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? யாராவது கேட்டாங்களா? அந்த கட்சிக்கு என்ன அப்ப புரிதல் வந்திருக்கும்? அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டுல இருந்திருக்கும்? எஸ்ஐஆரினுடைய முழுமையான தாக்கம் எப்படி இருக்கும்? அது பீகார்ல எப்படி இருந்துச்சு? நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்ன? இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? விஜயினுடைய பொறுப்பு தானே. விஜய் அதை சொல்லிக் கொடுத்தாரா? அதை செஞ்சாரா விஜய்? அதை செய்யாததனுடைய விளைவை களத்துல அவங்க இந்த தேர்தல்ல அனுபவிச்சிருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன்னா,
வாக்குப்பதிவு நாளில் அப்படி களத்தில் ஒரு யதார்த்தம் நிகழவே இல்லைன்னு சொல்றேன் நான். வாக்குகள் பெற்றிருக்கிறாரு, என்னுடைய கணிப்பு ஒரு சரி. அரசியல் மாயாஜாலம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தானே விஜய் சொல்றாரு. அவருடைய அறிக்கையில அதான வெளிப்பட்டது, ஒரு அரசியல் இல்ல சார், மாயாஜாலம். அவரே ஒரு மாயாஜாலத்தை நம்பி இருக்கிறார் சார். அவருக்கே யதார்த்தம் புரியலன்னு நான் சொல்றேன். அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொன்னேன். எஸ்ஐஆர் விவகாரத்துல என்ன செய்யணும்ன்ற புரிதல் இல்லாம விஜய் இருந்த காரணத்தால் தான் அந்த கட்சியினருக்கு அந்த புரிதல் இல்லைன்னு சொல்றேன் நான். நீங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருந்தா தானே அவர் ஒரு வீரியமிக்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. நீங்க தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஏன் சார் தேர்தல் களத்துல அதை அவரு பெரிய அளவுல வியூகம் வகுக்கிறாரு? அது அப்படியே தமிழ்நாடு முழுக்க தீப்பற்றி இருந்ததா இல்லையா? நாங்க கூட பரங்கிப்பேட்டையில அந்த நகலை தீ வைத்து கொளுத்தினோம். அப்போ அடுத்த கட்டமாக அது நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு வரும்போது தோல்வியே தழுவுது. அது யாருக்கு கிடைத்த வெற்றி? அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வியூகத்துக்கு கிடைத்த வெற்றி. அப்போ ஒரு வியூகத்தை எப்படி வகுக்கணும்ன்றது தெரியுதா உங்களுக்கு? அதை நீங்க செய்யலன்னு நான் சொல்றேன். அந்த அடிப்படை பணிகளை செய்வதற்கான குறைந்தபட்ச புரிதல் விஜய் கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். மாயாஜாலங்கள் நிகழ்னா மாயாஜாலங்கள்லாம் நிகழாது சார் அரசியல்ல. கள யதார்த்தம் என்னன்றதை உணரணும். முதல்ல நீங்க களத்துல நீங்க என்னவாக வெளிப்பட்டீங்க, முதல்ல உங்களுடைய கேம்பெயின் எப்படிப்பட்டதாக இருந்தது? தமிழ்நாட்டு மக்களை எங்காவது ஒரு இடத்தில் நேரடியாக சந்திச்சு நீங்க பேசிங்க. முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தை பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னு கீழே இறங்கி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு, மக்களை நாடி பிடித்து பாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு உரையாடலை நடத்துறாரு, சீமான் ஒரு உரையாடலை நடத்துறாரு. நீங்க உங்க கார் கண்ணாடியை இறக்கவே இல்லையே. உங்களுடைய அந்த டிராவலர், டெம்போ டிராவலர் இருக்கு இல்லையா, அதனுடைய கண்ணாடி இறங்கவே இல்லையே. அது மூடியதாகவே தானே இருந்தது. நீங்க யாரிடத்திலாவது ஒரு உரையாடல் நடத்துனீங்களா? வேட்பாளரிடம் தட்பவெட்ப சூழல் என்னன்னு கேட்டீங்களா? முதலமைச்சர் எத்தனை முறை வேட்பாளர்கள் அழைச்சா காணொலி வாயிலாக பேசினார்? எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில தன்னுடைய அறையில அழைச்சு எத்தனை முறை பேசினார்? நீங்க எங்கேயாவது ஒரு வேட்பாளர் அழைச்சு பேசுனீங்களா? அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே தெரியலன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம மாயாஜாலங்கள்லாம் நடக்காது சார். அந்த மாயாஜாலங்கள்லாம் சினிமால நடக்கும். அவர் இன்னமும் சினிமா மாதிரியே நம்பிக்கிட்டு இருக்காரு. சினிமா இல்ல, கலை யதார்த்தம் என்பது வேறு. அது என்னன்றத ரொம்ப நாள் இல்ல சார், 4ஆம் தேதி காலையில பேசுவோமே, லிபர்டி தமிழ்லயே 10 மணிக்கு பேசுவோமே, மாயாஜாலங்கள் நிகழ்ந்திருக்கா இல்லையான்றத அன்னைக்கு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. இதுல குறிப்பா ஒரு வெற்றி தோல்விங்கிறத விட இப்போ வேட்புமனு அவரு அளித்ததுல இருந்து பல்வேறு சிக்கல்கள், 100 கோடி ரூபாய் கணக்கு மிஸ் ஆயிடுச்சு, மனைவிக்கு கடன் கொடுத்தது, பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில அந்த குழந்தைகளை வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ விசிகாவுடைய ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதாவது இப்போ ரிசல்ட் வரப்போகுது, ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டா அதுக்கு விஜய் தான் பொறுப்புங்கிற ரீதியில இருக்கும். அந்த சூழல்ல விஜய் கைது செய்யப்படக்கூடிய அளவு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்றாரு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் இந்த வழக்குகள் குறித்து, அது எப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சியில இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தானே. வளர்ந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அந்த கட்சியில? நீங்க அதிகபட்சமாக கணக்கில் எடுத்தீங்கன்னா ஒரு 15% பேர் தான் வாக்குரிமை உள்ளவர்களே, மீதி எல்லாம் விடலைகள் தான். அப்ப கட்சியவே நீங்க பேன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதாவது ஒரு குறைந்தபட்ச புரிதல் ஒன்று தேவைப்படுது. நான் அதனாலதான் சொன்னேன், விஜய்க்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. அவருக்கு யதார்த்தமான களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல. முதல்ல தொகுதி தேர்வு, கேம்பெயினை கேன்சல் பண்ணது, மக்களிடத்துல உரையாடாமல் போனது, வேட்பாளர்களை ஆய்வு செய்யாம போனது, வேட்பாளர்களை நான் தான் தேர்வு செய்தேன்றது அப்பட்டமான பொய். விஜய் எந்த வேட்பாளரையும் தேர்வு செய்யல. அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் காசை வாங்கிட்டு பரிந்துரைச்சா அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. பல வேட்பாளர்களுடைய பெயர்களே தெரியாது விஜய்க்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ ஒரு நடைமுறையே முறையாக பின்பற்றப்படாத ஒரு கட்சியாக இந்த தேர்தல் களத்துல அந்த கட்சி நின்னுச்சு. அந்த கட்சி கிட்ட குழந்தைகளை பிரச்சாரத்துல ஈடுபடுத்த கூடாதுன்ற புரிதல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு இருக்காது. 100 விழுக்காடு இருக்காது சார். அதன் பொருட்டு தான் எந்த தலைவராவது ஒரு அறைகூலை விடுப்பாரா? வீட்டுல இருக்கிற பசங்கள்லாம் உங்க அப்பா அம்மாவை எப்படியாவது சொல்லி நம்ம கட்சிக்கு ஓட்டு போட வைங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணணும், நீங்க அவங்க ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. அதை செஞ்சான் சார் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில. அந்த பசங்க பல தாய்மார்களை நான் பாக்குறேன். புள்ள சொல்றான், ஆனாலும் நான் 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்கியிருக்கேன், நான் இலவச பேருந்து பயணத்துல
தொடர்ச்சியாக டிராவல் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற தாய்மார்களை பூத்துல வெளியில பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அணுகுமுறை. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, அந்த கட்சி என்ன செய்ய போகுதுங்கிறத சொல்லுங்க. கடந்த காலத்துல இந்த கட்சிகளை விட நீங்க என்ன மாற்றாக இருக்க போறீங்கிறத சொல்லுங்க. இது எதுவுமே வெளிப்படலையே உங்ககிட்ட. குறைந்தபட்சம் தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த புரிதலாவது இருந்ததான்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, விசிகாவை சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடுத்திருக்காரு தேர்தலுக்கு பிறகு. இப்படி பார்த்தா விஜய் மீது பல தேர்தல் விதிமீறல்கள் வழக்கு பதிவு செய்தாக வேண்டும். நீங்க இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் கேம்பெயின் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு முன்ன 1 மணி நேரம் பின்ன 1 மணி நேரம் கிரேஸ் பீரியட் கொடுக்கலாம். தப்பு கிடையாது, எல்லாருக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை கேள்விக்குறியாக்குனார் அவரு. அதுக்கே ஒரு வழக்கு தொடுக்க முடியும். என்ன சொன்னாரு, தேர்தல் ஆணையம் எனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுக்குதுன்னாரு. அப்புறம் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன 5 மணி நேரம் அவகாசம் கொடுப்பாங்க சார்? எலெக்ஷன் கேம்பெயின்றது அவ்வளவுதான் சார். அதுவும் சிட்டிக்குள்ள டிரான்ஸ்போர்டேஷன் பார்ப்பாங்க, ஜன நெருக்கடி பார்ப்பாங்க, எந்த இடத்துல நீங்க கேட்டிருக்கீங்க, பாயிண்ட் இது, லொகேஷன் இது, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துதான் முதலமைச்சருக்கே அனுமதி, எதிர்கட்சி தலைவருக்கே அனுமதி. நீங்க யாரு? வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. நீங்க என்ன தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்திருக்கீங்க? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா நீங்க? அது கூட இல்ல, பதிவு செய்யப்பட்டிருக்கிற அரசியல் கட்சி, அவ்வளவுதானே. அப்ப நீங்க எப்படி எலெக்ஷன் கமிஷனை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? நான் அதுக்காக இந்த கட்சிக்கு அந்த உரிமை இல்லைன்னா சொல்லல. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ற உரிமை இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? குறைந்தபட்ச நேர்மையுடையதாக இருக்கணும். அப்ப தேர்தல் ஆணையத்தை நீங்க கேள்விக்குள்ளாக்குனீங்கல்ல, அதுக்கு என்ன முகாந்திரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். திருச்சிக்கு வர்றதுக்குள்ள கேரவன் ப்ராப்பர்ட்டியா மாறுதே, அப்ப ஏன் பெரம்பூர்ல அது ப்ராப்பர்ட்டியா இல்ல? திருச்சியில எப்படி அது ப்ராப்பர்ட்டி ஆச்சு? வயசு கூடுது, வயசு குறையுது, இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுதான் மாயாஜாலம். அவர் சொல்றாருல்ல, மாயாஜாலங்கள் இந்த தேர்தல் முடிவுகள்ல வரும்னு. அவருக்கு ஏற்கனவே மாயாஜாலங்கள் நிகழ்ந்துருச்சு. ஆந்தி வேலையே கேரவன் ப்ராப்பர்ட்டி ஆகுது, ஆந்தி வேலையே வயசு கூடுது குறையுது, இப்படி பல விதிமீறல்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வழக்கு தொடுத்தா விஜய் வெளியிலேயே நடமாட முடியாது. விஜய் இந்த எலெக்ஷனோட முடிவுக்கு வந்துடணும். ஆனா என்னை பொறுத்தவரை இப்படிப்பட்ட பழிவாங்குகிற நடவடிக்கை எல்லாம் அமைய போகிற திமுக அரசு செய்யாது. செய்யணும்னா எவ்வளவோ செஞ்சிருக்கும். இது ஜனநாயக வழியில் நடைபோடுகிற அரசுங்கிறத 5 ஆண்டு காலத்துல நிரூபிச்சு சார் அந்த அரசு. மீண்டும் அதையே தான் செய்யும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. விஜய்க்கு இந்த புரிதலை தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர விஜயை கைது செய்யறதுனால எந்த பயனும் இல்லை. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் வீட்டு சிறைக்குள் தன்னை வைத்துக் கொண்டு பழக்கப்படுத்தி கொண்டவர் தான். அவர் புழல் சிறையில போய் வச்சீங்கன்னா என்ன செய்வாரு? தாராளமா போயிருப்பாரு. அவருக்கு தேவை ஒரு தனிமை, அவ்வளவுதான் சார். கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களா சார்? அதன் பிறகு எத்தனை நாட்கள் தனிமை சிறையில் இருந்தாரா இல்லையா? யாரையாவது பார்த்தாரா? பூட்டிய அறைக்குள்ளேயே இருந்தவரு அவரை போய் ஜெயில வச்சா அவருக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன புரிதல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்? வேணா இந்த சிறார் பள்ளிகள்ல கொண்டு போய் சேர்த்து எஜுகேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜய்க்கு மனநல பாதிப்பு எதுவும் இருக்கா, விஜய் சீரான மனநிலையில் தான் இருக்காரா அப்படிங்கறதான் ஆய்வு பண்ணணுமே தவிர, அவருக்கு கவுன்சிலிங் தான் கொடுக்கணுமே தவிர, அவர் மீது வழக்கு பதிவு செய்யறதுனால எந்த பயனும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த தேர்தல்ல அதிகமான விதிமீறல்களில் ஈடுபட்ட ஒரு நபர் அரசியல்ல இருக்காரு இந்த களத்துல அப்படின்னா நான் தலைவர்லாம் சொல்ல மாட்டேன் விஜய. ஏன்னா நீங்க அண்ணன் மு.க. ஸ்டாலினையும் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு முறை முதலமைச்சர், அது எப்படியோ டேபிளுக்கு கீழே போனாரோ டேபிளுக்கு மேல போனாரோ, ஒரு முறை முதலமைச்சரா இருந்துட்டாரு. ஹிஸ்டரியில முதலமைச்சர் தான். அவங்கள எல்லாம் பட்டியல் போட்டு தலைவர்கள்னு சொல்லும் போது இவரையும் தலைவர்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. அரசியலில் ஈடுபட்டிருக்கிற விஜய் அரசியலுக்கு முழு தகுதியுடையவரா அப்படிங்கறத உண்மையிலேயே ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யதார்த்தமான சூழல் தெரியல, அரசியல்ல என்ன பண்ணணும்னு தெரியல, அரசியல்னா எப்படி இருக்கும்ன்றது தெரியல. எதுவுமே தெரியாம கேமரா முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தவரு இப்ப கேமரா இல்லாம நடிக்கிறதுக்கு களத்துக்கு வந்திருக்காருன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக இந்த வழக்குகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்காக நான் பதில் சொல்லாம நான் கடந்து போயிடுவேன்லாம் சொல்ல முடியாது. சிபிஐ விசாரணைக்கு நீங்க நேர்ல போன மாதிரி இதுக்கும் நேர்ல போய் ஆகணும். எனவே தேர்தலுக்கு பிறகு விஜயினுடைய பயணத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அது என்னவாக இருக்க போகுதுங்கிறத தமிழ்நாடு காத்திருக்கிறது. விஜயினுடைய மாற்றத்தை நிச்சயமாக தமிழ்நாடு பார்க்கும். இறுதியாக இப்போ ஏற்கனவே விஜயுடைய அந்த ரசிகர்களும் சரி, அவருடைய பின்தொடர்பவர்களும்
ஒருவேளை ஸ்டாலின் முதல்வரா வந்துட்டா விஷத்தை கொடுத்து கொண்டுட்டு நாங்களும் விஷத்தை குடிச்சிரோம்னு சொல்லி அந்த மாதிரியான வீடியோக்கள், அது என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்பட போகுது, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே சமூக வலைதளங்கள்ல பேசும்பொழுது ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதாக சொல்றாங்க. இப்ப அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களை எப்படி எதிர்கொள்ளணும், அது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? சார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து துவங்குது சார் இந்த உயிரை மாய்த்துக் கொள்கிற போராட்டம். அதுக்கெல்லாம் ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. அந்த உன்னத நோக்கம் கூட உயிரை மாய்த்து கொண்டு நடக்கக்கூடாதுன்னு தலைவர்கள் அறிவுறுத்தினாங்க. அண்ணாவும் பெரியாரும் மொழிக்காக உயிர் நீத்தவர்களை இதெல்லாம் இனிமே செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. நஞ்சுண்டு மாண்டு போனார்கள். கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னுடைய உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மாண்டு போனார். செங்கொடி ஈழத்தமிழர்களுக்காக மாண்டு போனார். முத்துக்குமார் ஈழத்தமிழருக்காக மாண்டு போனார். இப்படி உயிரை மாய்த்து கொண்டு மாண்டு போனவர்களுக்கு ஒரு உன்னத நோக்கம் இருந்தாலும் தலைவர்கள் அதை செய்யாதீங்கன்னு தொடர்ச்சியாக அறிவுறுத்தினார். கையெடுத்து வணங்கி கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். கால்களில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். இப்ப இவ்வளவு செய்திகள் வருது இல்ல, விஜய் உண்மையிலேயே பொறுப்புள்ளவரா என்ன சார் செய்யணும்? தன்னுடைய நண்பா நண்பி அந்த கூட்டத்துக்கு சொல்லணும்ல, நாம ஜனநாயக வழியில் களத்துல நின்றோம், ஜனநாயக வழியில் இந்த தேர்தலை எதிர்கொண்டோம், இந்த தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் ஜனநாயக வழியில் நமக்கு கிடைக்கும், அடுத்த கட்ட பயணத்துக்கு நம்ம ஆயத்தமாகும், இந்த மாதிரியான பேச்சுக்களை இனிமேல் பேசக்கூடாது, சமூக வலைதளத்தில் இது போன்ற பேச்சுக்களை நான் இனிமேல் கேட்கக்கூடாது, கண்டிக்கணுமா இல்லையா சார்? ஒரு தலைவருக்கு தார்மீக கடமை இருக்குதானே? வேடிக்கை பார்க்கிறார் விஜய், ரசிக்கிறார் உள்ளூர. சார், கொத்து கொத்தாக மக்கள் நசுங்கி கீழே மயங்கி விழுகிற போது விளக்கை அணைத்து 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 தன்னை ஒரு தேவதூதன் போல பாவித்துக் கொண்டவர் சார் விஜய். நான் சொன்னல, அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு. இப்ப இந்த விஷயத்துல நீங்க கேட்ட கேள்விக்கும் அதான் பதில். இந்த கூட்டம் ஒரு தரிகட்ட கூட்டமாக இருக்கு. இதை நெறிப்படுத்த வேண்டிய தலைவன் அதை விட தரிகட்டு போய் நிற்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களை பெரிய அளவுல பாதிச்சிருச்சுன்னா அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய்க்கு தான் இருக்கு. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், விஜயே ஏதாவது பண்ணிக்குவாரோ, அவரே அந்த மனநிலையில் இருக்காரோ. ஏன்னா மாயாஜாலங்கள் நிகழ்ந்துரும்ன்றாரு. மாயாஜாலங்கள்லாம் அரசியல்ல ஒரு காலம் நிகழாதுன்னு நமக்கு தெரியும். அவர் உண்மையிலே மாயாஜாலங்கள் நிகழ்வதாக நம்புறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாயாஜாலங்கள் நிகழாமல் போனா விஜயே இந்த முடிவுக்கு போயிட்டாருன்னா என்ன செய்வீங்க? நான் உங்களெல்லாம் நம்பினேன், என்ன கைவிட்ட. ஏன்னா அவர் ரொம்ப 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 வீக்கான ஆள் சார். ஜெயலலிதாவை பார்க்கணுங்கிறதுக்காக போய் 14 மணி நேரம் கொடநாடு பங்களாவில் வெளியில கார்லயே உட்கார்ந்து இருந்தவர். அதுக்காக அம்மா அம்மா அவர்கள் அப்படின்லாம் வீடியோ போட்டவர். நெஞ்சுரம் கொண்டவர் இல்ல, எதிர்த்து நிக்கிற திராணி உள்ளவர் இல்ல. இப்ப வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னே தெரியாது. மக்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம போனதுக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசினுடைய தணிக்கைத்துறை காரணம் இல்லையா? ஒரு வார்த்தை பேசினாரா? பேச மாட்டாரு. படத்தை லீக் பண்ணாங்க, அது பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? பேச மாட்டாரு. அப்போ அவரே ரொம்ப வீக்கான ஆளு. நீங்க இந்த வீடியோ போட்ட ஆட்களை பத்தி கவலைப்படுறீங்க, நான் விஜயை பத்தி கவலைப்படுறேன். விஜயே ஏதாவது செய்துக்குவாரோ, அவரே அப்படி ஒரு முடிவுக்கு போயிருவாரோன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே விஜய்க்காக பரிதாபப்படணும். ஒரு தவறான வழிகாட்டுதலை விஜய் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நல்லதே நடக்கட்டும்னு நினைப்போம். அமைய போகிறது திமுக ஆட்சி தான். இவர்கள் மனதை தைரியப்படுத்திக்கணும்னு லிபர்டி தமிழ் வாயிலா கேட்டுக்கொள்வோம். அவ்வளவுதான். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.